2022 யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு ஐடியாவில் இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்காக தான். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் என் பேர் துளசி ராமகிருஷ்ணன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரியேட்டர் துளசி யூடியூப் சேனல். யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, யூடியூப் வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வச்சுருக்காங்க. அதாவது காப்பிரைட் ரூல்ஸு, கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ரூல்ஸு, ப்ரைவசி பாலிசி, இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த சிக்கல் இல்லாமல் அவங்க வந்து யூடியூப் சேனல் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனல்லே கிரியேட்டர் துளசி யூடியூப் சேனல்லே வந்து நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள். நான் மேலே வந்து ஐ பட்டனில் கம்யூனிட்டி கைட்லைன்ஸை பற்றின வீடியோ லிங்க் நான் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். இது என்னோடய ரெண்டாவது பாயிண்ட்டு என்ன பண்ணால், நீங்கள் யூடியூப் சேனலில் ஆரம்பிக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன டாப்பிக்கில் நீங்கள் பேச போகிறீங்க அப்படிங்கிறத அந்த கேட்டகரியை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஒரு டாபிக் வந்து வெல்வர்ஸ்டாக இருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு 20% அது தெரிஞ்சிருக்கும். சில பேருக்கு வந்து நல்லா கோலம் போடுவாங்க, சில பேர் டிராயிங் வரைவாங்க, சில பேர் வந்து சப்ஜெக்ட் நல்லா பேசுவாங்க. ஸோ அவங்கவுங்களுக்கு வந்து என்னென்ன டாபிக் வந்து வெல்வர்ஸ்டாக இருக்குமோ அந்த டாபிக் ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஒன்றுமே தெரியலையா, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், எல்லாருக்கும் சாப்பிட தெரியும். இப்போ சாப்பிட்றதே வந்து வீடியோ எடுத்து நிறைய பேர் அப்லோடு பண்ணி அது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால் வந்து உங்களுக்கு என்ன டாப்பிக்கோ அதுக்கேற்ற அதை சூஸ் பண்ணிக்கிங்க. அது மூணாவது பாயிண்ட்டுனா, உங்கள் வீடியோ நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதை வந்து அப்லோடு பண்ணுறதுக்கூடிய டைம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க. டெய்லி உங்களால் அப்லோட் பண்ண முடியாட்டியும் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த ரூல் எனக்கும் பொருந்தும். ஏன்னா நான் கொஞ்சம் ஒரு 2 வாரமாக நான் வந்து அப்லோடு பண்ணலை. இனிமேல் நான் வந்து கண்டிப்பாக அப்லோடு பண்ணுற முயற்சி பண்ணுவேன். வீடியோ வந்து அப்லோடு பண்ணுங்கள். இப்போது 4வது பாயிண்ட் வந்து, நீங்கள் வந்து நிறைய பேர் ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க, நிறைய பேர் வந்து ஒர்க்கிங் பீப்புளாக இருப்பீங்க. உங்களுடைய வேலையில் வந்து நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண வேணாம். உங்களோட வேலையை போட்டுட்டு இந்த வீடியோ மேக்கப் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து மாதிரி நீங்கள் கவனம் செலுத்த வேணாம். உங்களுக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து இந்த வீடியோ மேக்கப் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கான வேலையை பாருங்கள். ஒரே நாளில் கூட அது பண்ண முடியாது. இன்றைக்கி வந்து ஒரு டைம், ஒரு 1 hour டைம் கிடைக்குதுன்னா உங்கள் என்ன நீங்கள் வீடியோ ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஸ்கிரிப்டை வந்து எழுதுங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து அதை அப்படியே வந்து வீடியோ மேக்கப் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த நாள் வந்து அந்த வீடியோ வந்து எடிட் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமான வேலையை வந்து பார்த்துட்டு ஃபைனலாக வந்து ஒரு 5வது நாள் 6வது நாள் வந்து ஒரு கம்ப்ளீட் வீடியோ கொண்டாந்து ஃபைனலாக நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோடு பண்ணுங்கள். 5வது பாயிண்ட்டு கியர்ஸை பற்றினது. கியர்ஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு வீடியோ மேக்கப் பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன திங்ஸ்லாம் நமக்கு தேவை. வந்து ஒரு ஸ்டூடியோ செட்டப் பண்ணணும், ஒரு நல்ல ஒரு ஹை எண்டு கேமரா வாங்கணும், அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் திங்க் பண்ண வேணாம். இன்றைய காலகட்டத்தில் வந்து நம்ம எல்லாருக்கிட்டையும் கண்டிப்பாக வந்து ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கும். அந்த ஆண்ட்ராய்டு மொபைலே போதும். நான் கூட வந்து இப்போ என்னோடய வீடியோலாம் வந்து ஆண்ட்ராய்டு மொபைலில் தான் நான் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஆண்ட்ராய்டு மொபைலை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வீடியோ வந்து ஷூட் பண்ணிக்கிங்க. அதுக்கடுத்து அந்த ஷூட் பண்ண வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே வந்து நிறைய ஆப்ஸ் கிடைக்குது. நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து கைண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்பு. அதுமாதிரி பவர் டைரக்டர், அது மாதிரி நிறையா ஆப்பில் இன்ஷாட் அப்படிலாம் நிறைய ஆப்பில் இருக்குது. நான் வந்து கைண்ட் மாஸ்டர் யூஸ் பண்ணுறேன். அந்த கைண்ட் மாஸ்டரை வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி அதிலே நம்ம வந்து எடிட் பண்ணி அழகாக நம்ம வீடியோ வந்து மேக்கப் பண்ணிக்கலாம். 6வது பாயிண்ட் வந்து கன்சிஸ்டன்ட் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா, ரூல்ஸை வந்து மீறாமல் இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் நம்ம வந்து ஷூட் பண்ணுறக்கூடிய ஏரியாவில் வந்து பக்கத்தில் வந்து ஏதாவது பாட்டிட்டு ஓடிட்டு இருந்தது அப்படின்னா அதெல்லாம் அந்த மாதிரி இடத்துல வந்து வீடியோ ஷூட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா அந்த பாட்டு வந்து வேறு யாராவது லைசன்ஸ் வாங்கியிருப்பாங்க, காப்பிரைட் வந்து நமக்கு கொடுத்துருவாங்க, ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. அதனால் வந்து ஷூட் பண்ணக்கூடிய ஏரியாவை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து, சத்தம் இல்லாமல் எல்லா ஏரியா பார்த்து நீங்கள் வந்து ஷூட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6வது டிப் ஒன்று வந்து என்ன சொல்கிறேன்னா, டே 1லே இனிஷியலாகவே நீங்கள் வந்து வியூஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, சப்ஸ்கிரைபர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, எப்படி இன்கம் வர்றதுக்கு என்னென்ன பண்ணுறது அப்படிங்கிற ஷார்ட்கட்டு வேலையெல்லாம் கவனம் செலுத்தாதீங்க. சில வெப்சைட்லாம் வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது, சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கெலாம் நிறையா பண்ணாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் கவனம் செலுத்தாதீங்க. வந்து இயற்கையாகவே நார்மலாகவே வரட்டும். நீங்கள் வந்து கன்சிஸ்டண்டாக வீடியோ போட்டே வாங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நல்லா வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி ஷார்ட்கட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க.
எதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டென்ட்டு, நல்ல கண்டென்ட்டு, ஹை குவாலிட்டி கண்டென்ட்டை வந்து உங்கள் வீடியோவில் வந்து கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மற்றவங்கள காட்டி மற்றவங்க என்ன கொடுக்கலையோ மற்றவங்கள காட்டி நல்லபடியாக எப்படி கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற பற்றிலாம் வந்து யோசனை பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நாள் யூடியூப் சொன்ன டார்கெட்டை வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணுவோம். யூடியூப் என்ன டார்கெட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா லாஸ்ட் 365 டேஸ், கடைசி 365வது நாளில் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும், 4000 வாட்ச் ஹவர்ஸ் அட்டைன் பண்ணியிருந்துருக்கணும், அதுக்கப்புறம் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணியிருந்துருக்கணும், அதுக்கப்புறம் அந்த டைமில் வந்து ஆக்டிவ் ஸ்ட்ரைக்கு, அதாவது கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கோ காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ இல்லாமல் இருக்கணும். ஸோ இந்த இதை வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் வந்து அட்டைன் பண்ணுவோம். லாஸ்ட்டு 365 டேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த வருஷம் இல்லாட்டி அடுத்த வருஷம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இன்னையிலேருந்து இன்றைக்கி டே 1 அப்படின்னா அப்படியே கூட்டிகிட்டே போனீங்கன்னா 365 நாள், அதாவது லாஸ்ட் 365 டேஸ். இதுக்குள்ளே முடியலன்னா நாளைக்கு நீங்கள் டே 1 எடுத்துக்குங்க, அதுலேருந்து ஒரு 365 டேஸ் கூட்டுங்க, அதுதான் வந்து லாஸ்ட் 365 டேஸ். நாளைக்கு முடியல அப்படின்னா நாளை மறுநாள் வந்து கணக்கு பண்ணிக்கிங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க, முடியல அப்படின்னா நாளை மறுநாள், நாளை முடியல நாளை மறுநாள் டே 1 கால்குலேட் பண்ணி அதுலேருந்து ஒரு 365 டேஸு. ஸோ இதான் வந்து லாஸ்ட் 365 டேஸு. இந்த லாஸ்ட் 365 டேஸ்க்குள்ள கண்டிப்பாக ஒரு நாள் வந்து யூடியூப் சொன்ன நம்ம டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணுவோம். என்னோடய கடைசி டிப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பண்ண வேணாம், இஷ்டப்பட்டு பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் வந்து ஜெயிப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.